சித்தார்த், நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை பத்தின எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய காதல், உன் காதலோட இந்த பந்தம், இந்த கயிறை நீயே வச்சுக்க. இந்த நாகத்தால என்னை எதுவுமே செய்ய முடியாது. எனக்குள்ள இவ புருஷனோட உயிர் இருக்கு. சித்தார்த் என்ன பண்ண போறாரு? யாரும் எதுவும் பேசக்கூடாது. இனிமே நான் பேச போறேன், இவ கேட்க போறான். நீ என்ன வசியப்படுத்தி இருந்ததால உன்னை நான் ரோகிணி நினைச்சுட்டு இருந்தேன். நீ பண்ண அந்த வேலையால என்னால என் ரோகிணியை கூட அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல. ஒரு விஷயத்தை நல்லா காதை திறந்து கேட்டுக்க. எங்கள்ல யாருமே உன் புருஷனை கொல்லல. அதுக்கான தண்டனைய நீ எங்க குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. சீமாவுக்கு குணமானதுக்கு அப்புறமா அவ ஹாஸ்பிட்டலே இருந்தா. எல்லாம் உன்னாலதான். உன்னாலதான் இன்னைக்கு எங்க பெரிய பாட்டியும் படுத்த படுக்கையா இருக்காங்க. அப்புறம் எங்க அண்ணனையும் நடக்க முடியாம பண்ணிட்டேன். உன்னாலதான் இன்னைக்கு எங்க சின்ன பாட்டி ஜெயில இருக்காங்க. உன்னாலதான் என்னோட ரோகிணி இவ்வளவு கஷ்டங்களை கடந்து வர வேண்டியதாயிடுச்சு. நீ தப்புக்கு மேல தப்பு செஞ்சுட்டு இருந்த. அப்புறம் அந்த எல்லா தப்புக்கும் என்ன காரணமாக்கிட்ட? நான் யாருக்கு ரொம்ப பெரிய குற்றவாளிங்கிறது உனக்கு தெரியுமா? என்னோட ரோகிணிக்கு. அந்த ரோகிணி என்னோட சுவாச காத்துல இருந்துட்டு இருக்கிறவ. என்னோட இந்த ரோகிணி அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கண்ணு தேவையில்லை. வெறும் உணர்வு மட்டுமே போதும். அப்படிப்பட்ட ரோகிணியை நான் தப்பு தப்பா பேசிட்டேன். துரோகின்னு சொன்ன. ஐம் சாரி ரோகிணி. நான் உன்னை விட மாட்டேன். நான் உன் உயிர் எடுக்க போறேன். சித்தார்த், நீங்க தேவையில்லாத முயற்சி பண்றீங்க. நான் சாதாரணமானவ இல்ல. நான் ஒரு ராஜன் ஆகும். இந்த துப்பாக்கியில சுடுறதுனால எனக்கு எதுவும் ஆக போறதில்ல. இதை நான் மறந்தே போயிட்டேன். இந்த துப்பாக்கியை வச்சு உன்னை கொல்ல முடியாதுல்ல? ஆனா நீ உன்னை மறந்துட்ட பாரு. இதே துப்பாக்கியில உள்ள குண்டுகளை வச்சு என்னோட உயிரை ஈஸியா எடுத்துட முடியும்.
சித்தார்த் நீங்க பக்கத்துல வராதீங்க. யாரும் பக்கத்துல வரக்கூடாது. நம்மளால இந்த நாகத்தை கொல்ல முடியலன்னு என்ன? இந்த கதைய வேரோட முடிக்க முடியும்ல? ஏன்னா இந்த கதையோட ஆணி வேறே நான் தான். என்ன பண்றீங்க? இத நான் எப்பவோ பண்ணி இருந்திருக்கணும். உண்மை தெரிஞ்சிருந்தா இந்த வேலையை நான் எப்பவோ பண்ணி இருந்திருப்பேன். சித்தார்த் நீங்க உங்க உயிர் எடுக்க கூடாது. அண்ணா என்ன பைத்தியக்காரத்தனம் இது? கண்ணை கீழே போடுங்க. சித்தார்த் கன் லோடா இருக்கு, கீழே போடுங்க அத. ப்ளீஸ் சித்தார்த். சித்தார்த் நிச்சயமா எல்லாமே சீக்கிரமா சரியா போயிடும். நீங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ப்ளீஸ் விட்டுருங்க. இல்ல சீமா, நான் இத பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம குடும்பத்தை இந்த நாகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும்னா நான் இத பண்ணி ஆகணும். அமர், நீ இந்த நாகத்தை எரிச்சு. இல்ல அப்படி பண்ணாதீங்க. அப்படி இல்லனா என்ன நானே ஷூட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இந்த நாகம் என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம். இல்ல சித்தார்த், சித்தார்த் இந்த மாதிரி பேச்சுல பேசாதீங்க. ரோகிணி இத பண்ணிதான் ஆகணும். நம்ம குடும்பத்தை காப்பாத்த எதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. பிரேம், இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சித்தார்த்தா. இல்ல பிரேம், பிரேம் சீக்கிரமா இங்கிருந்து கூட்டிட்டு போ. இல்ல, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக போறது இல்ல. உங்களுக்கு தெரியும்ல. ரோகிணி பைத்தியக்காரத்தனமா பேசாத. தயவு செஞ்சு நான் சொல்றத சாக புரிஞ்சுக்க. வேண்டியது அவசியமா? ஆமா, அவசியம்தான். அப்ப நானும் சாகுறேன். ரோகிணி உளறத நிறுத்திட்டு இங்கிருந்து போயிடு. சத்தியத்தை மறந்துட்டீங்களா? வாழ்ந்தாலும் ஒன்னா சேர்ந்து அப்புறம் செத்தாலும் ஒன்னா சேர்ந்துதான் சாவோம். அக்கா, நீங்களும் மாமாவும் இங்க இருந்து போயிடுங்க பிளீஸ்க்கா. நான் சித்தார்த் கூட இங்கே தான் இருப்பேன். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? இங்க பாரு ரோகிணி, நான் உன்னையும் சித்தார்த்தையும் இங்க தனியா விட்டுட்டு போகவே முடியாது. நிச்சயமா சீமா, முடியாது. ப்ளீஸ் சீமா, அட பிடிக்காத. எங்க கிட்ட இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இவரோட நாகத்தை எரிச்சிடுங்க. என்னோட உயிர் போயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். இவளால எதுவும் செய்ய முடியாது. அக்கா போயிடுங்க ப்ளீஸ். நம்ம குடும்பத்தை காப்பாத்த இதான் ஒரே வழி. அதனால எங்களை சாக விடுங்க அக்கா. ரோகிணி இது மொத்த குடும்பத்து மேல சத்தியம்க்கா. நீங்க இங்க இருந்து போங்க. அக்கா, அக்கா என் பெட்டி எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அக்கா. இல்லைன்னா நான் கோவத்துல என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. கொடுத்துருங்க. பிரேம், இப்பவே சீமா வந்திருந்து கூட்டிட்டு போயிடு. இல்லனா சித்தார்த்தனா. சரி போறோம். நீங்க சொல் மாதிரி செய்யறோம். நீங்க முதல்ல கன் எடுங்க. வாசிமா, நீங்க நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நாங்க இங்க இருந்து போயிடுறோம். தயவு செஞ்சு எந்த தப்பான முடிவு எடுக்காதீங்க. அக்கா வேண்டாம் அக்கா, என் பெட்டி எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அக்கா. அந்த பெட்டில என் புருஷன் இருக்காரு. அக்கா கொடுத்துருங்க அக்கா. சீமா வா போலாம். அக்கா, அக்கா என் பெட்டியை திருப்பி கொடுத்துட்டு போங்க அக்கா. I love you, Siddharth. I love you too, ரோகிணி. அட என்ன போக விடு. ஏன் கட்ட அவுத்து விடு. நீ எல்லாம் நல்லபடியா சொன்ன கேட்க மாட்டல. இது கண்டிப்பா பாஸ் தான் இருக்கணும். பாஸ், பாஸ் நீங்க வந்துட்டீங்க. அப்போ ஸ்ருதியும் ஐ மீன் ரோஹிணியும் சித்தார்த்தும் எங்க? அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ போய் அந்த பெட்டியை எடுத்துட்டு வா.
அதுக்குள்ள இருக்கிற பாம்பை நம்ம உடனே எரிச்சே ஆகணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேம். எனக்கு இதெல்லாம் சரின்னு தோணல. சீமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நாம இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்றதெல்லாம் அந்த நாகம் தான். அதுவும் இறந்த நாகத்தை அதுகிட்ட வச்சுக்கிட்டேன். அந்த நாகம் ஏற்கனவே செத்து போயிடுச்சு. நாம இப்ப எரிச்சு அதுக்கு முக்தி தரப்போறோம், அவ்வளவுதான். நீ பயப்படாம இரு. நம்ம எல்லாமே கரெக்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நாகத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடி நாம அந்த பெட்டியை அங்க எடுத்துட்டு போய் ஆகணும். நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு நாகங்கிறத எல்லாரையும் நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நாம அந்த பெட்டியை அங்க கொண்டு போய் ஆகணும். நீங்க சொல்றத பார்த்தா இந்த பெட்டியை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் காட்டணும். அமர், நீயும் கேலண்டரும் கார்லயே உட்காருங்க. நானும் சீமாவும் உள்ள போய் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறோம். சரி. வாசிமா, ரொம்ப நாள் கழிச்சு நான் என்னோட வீட்டுக்கு வரேன். இந்த நேரம் நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய நேரம். ஆனா இப்போ சரியா சொன்ன சீமா. நம்ம வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இப்ப வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நீ குணமாகி வந்தேங்கிற சந்தோஷத்தையும் கசப்பான உண்மைகளையும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சுக்க போறாங்க. இங்க பாரு சீமா, நாம இந்த உண்மையை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும். இத பத்தி சொல்ல போறீங்க பிரேம்? அந்த மாய பொம்பளை பத்தின உண்மையா, இல்லன்னா நம்ம ரோகிணி பத்தின உண்மையா, இல்லன்னா இத்தனை நாளா நமக்கு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அந்த விஷயத்த பத்தியா, இல்ல ஒருவேளை இன்னைக்கு நடந்ததே அந்த விஷயத்தை பத்தியா? எனக்கு இப்போ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நாம இப்போ நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்ட என்ன சொல்ல போறோம்? சீமா, எனக்கும் எதுவும் புரியல. நடந்தது எல்லாமே கடவுளோட விருப்பப்படிதான் நடந்திருக்கு. இனிமேலும் அப்படிதான் நடக்க போகுது. இவ எப்படி இங்க? 50-50. இந்த நாகம் இங்க இருக்குன்னா அப்ப கோவில்ல என்ன நடந்திருக்கும்? கேலண்டர், சீக்கிரம் கிளம்பு. டிக்கில இருக்கிற பெட்டியை உடனே பத்திரப்படுத்தணும்.
மாய பொம்பளை எங்க இருக்கான்னா அப்ப ரோகிணியும் சித்தார்த்தும் எங்க? நாங்க அஸ்வினி ஹேர் ஆயில அக்கா வந்துட்டீங்களா? மாமா உங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வர விஷயம் தெரிஞ்சதும் நான் குடும்பத்துல எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். அத்தை சீக்கிரம் வாங்க, அக்கா வந்துட்டாங்க. இவளை எதுக்காக இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வந்தாங்க? நீ சரியா சொன்ன பவி. இவ அத்தை அன்னைக்கு தள்ளி விட்டதுனால அத்தை இன்னும் கூட குணமாகாமலேயே இருக்காங்க. அத்தை யோசிச்சு பாருங்க, அவ தன்னோட குழந்தையவே கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா. அவளால நிச்சயமா நமக்கும் பிரச்சனை வரும்ல. ஜானவி அம்மா, அந்த தாயோட கிருபையினால் நீ குணமாகி திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்ட. உள்ள வாமா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னால நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. உள்ள வாங்கக்கா. உட்காருங்க. சீமா, என்னம்மா யோசனை? இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. சித்தார்த்தன் இன்னும் வீட்டுக்கு வரலையா? பிரேம்